So the moral of the story is ஆரம்பிக்கலாங்களா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா சிவா? எவ்வளவு அடிச்சாலும் ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சரி. பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி போட்டு செத்து போயிரு. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. அடி தாங்க முடியலைங்க. இந்த அவர்னா நினைச்சு அடிக்கிறாரியா. 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. பேப்பர்ல போட்டோல வந்த உடனே பெரிய பிஸ்தா நினைச்சிட்டு இருக்கான். ஆமா பிஸ்தாடா, பெரிய பிஸ்தா தான்டா நானு. பிஸ்தாடா. அத்தவாட்டி நம்ம ஜெயிப்போமா? ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட இல்ல இத்தனை மேட்ச் தோக்குறீங்க, பிளே ஆஃப்ஸ் கூட உள்ள வர மாட்டீங்க போல. அது சொன்னது நடந்து. அப்படி கிடையாது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. மொத்தவங்கள மாதிரி சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டம்ப. என்ன சொல்லணும்? டீமை வச்சு ஈ கூட ஓட்ட முடியாது. எங்கிருந்து பேய் ஓட்டுறது? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்க இருந்த போற காய விட்டு என்னைய வெட்டுறதே குறியா இருக்க நீ. இல்ல மாப்பிள்ள, அது மறந்து இது பக்கமா இருக்கு. அவனை வெட்ட வேண்டியதானே?